இங்க ஒரு சுறா கடல்ல நீந்தி போயிட்டு இருக்கும் போது வலை போட்டு பிடிச்சிடுறாங்க. அது இப்போ உயிருக்கு போராடிட்டு இருக்கு. அது ஒரு பையன் பார்த்துட்டு அந்த சுறா கிட்ட வந்துட்டு உனக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி பேசிட்டு அதுக்கு டக்குன்னு பேண்டேஜ் போட ஆரம்பிக்கிறான். பேண்டேஜ் போட்டதும் இல்லாம அது அவங்க வீட்டுக்கே தூக்கிட்டு போயிடுறான். அந்த சுறாக்கு மனுஷங்க மேல இருக்கிற பயம் எல்லாம் லைட்டா குறைய ஆரம்பிக்குது. அந்த டைம்ல ஒரு கிஃப்ட்டுமே பண்றான் அந்த சுறாக்கு ஒரு ஷூவை. அந்த டைம்ல இருந்து இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேருமே வந்துட்டு எப்பவுமே கேம் விளையாடுறது, சாப்பிடுறது, தூங்குறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு 10 வருஷம் போயிடுது. 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த சுறா கூட இவன் ரொம்பவே டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறான். ஃபர்ஸ்ட் எல்லாம் பர்த்டே எல்லாம் கொண்டாடுவான். இவனுக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சதுனால வந்து இவன் சுறாவை வந்து ரொம்பவே அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு நாள் சுறா பாத்தீங்கன்னா இவன் கூட எப்படியாச்சும் இன்னைக்கு கேம் விளையாடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோலர் எடுத்து வச்சு நிற்கும். இவன் ஆல்ரெடி ஒரு டென்ஷன்ல வந்துட்டு இருப்பான். இந்த மாதிரி சுறாவை விளையாடுறது கூப்பிடுறதுனால நான் எவ்வளவு டென்ஷன்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பயமா போட்டு சுறாவை கத்தி விட்டுறான். மனசு உடஞ்ச சுறா பாத்தீங்கன்னா நான் வந்து கடலுக்கே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடல்ல போயிட்டு குதிச்சிரும். உடனே பாத்தீங்கன்னா இந்த சுறாவை பிடிக்கிறதுக்கு வலை போட்டுறாங்க. வலையிலுமே மாட்டிக்குது. இவனுமே போயிட்டு ஒரு ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்டு இருப்பான். சூஷி ஆர்டர் பண்ணிருப்பான். சூஷி எடுத்து வாயில வைக்கும் போது அப்பதான் எனக்கு தெரியுது இவன் சாப்பிடுறத இவன் வளர்த்தா சுறாதா அப்படின்னு சொல்லிட்டு